ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தோய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான முறையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் மலைகளும் மரங்களும் நிறைந்த இயற்கையான சூழலில் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளியின் முதலாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள எனக்கு கிடைத்த வாய்ப்பினை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னால் பேசிய ஐயா ஏஆர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் பேசிய பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த பள்ளியின் முதலாம் ஆண்டு விழாவில் பேசுகின்ற முதல் பெண்மணி என்று கூறினார்கள். நான் பார்வையாளர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அப்படி ரொம்ப இறுக்கமாக டைட்டாக உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வெளியிலேருந்து வந்திருக்கிற பெரிய மாவட்ட ஆட்சியாளரோ அமைச்சரோ கிடையாது, உங்களில் ஒருத்தி. அதெல்லாம் குழந்தைங்க உட்காந்துருக்க பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நல்லா கைத்தட்டலாம், சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா இந்த பருவத்தை விட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு பருவமே கிடையாது. ஐயா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறப்போ நீங்களாம் கைத்தட்டுவீங்கன்னு நினச்சி நான் உங்களையே பார்த்தா எல்லாம் அப்படியே ஏதோ இப்போ மௌன அஞ்சலி வந்தது மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நிறையா குட்டி கதைகள் சொல்வேன், குழந்தைங்க நிறையா இருக்கிறனால உங்களுக்கு பிடித்த கருத்துக்கள் வருமானால் நீங்கள் தாராளமாக நன்றாக ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு அருமையான ஒரு பருவம் நமக்கு மாணவ பருவம். இந்த பருவம் இப்பொழுது தப்பினால் அந்த பருவம் எப்பொழுது வாய்க்குமோ தெரியாது. எனவே படிக்க வேண்டும், வாழ்க்கையை அதே சமயத்தில் நல்ல முறையில் ரசிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பிறகு கல்லூரியில் இருக்கின்ற பொழுது டிசிப்ளினுக்குன்னு வாத்தியார்களை போடுவாங்க, ஓரமெல்லாம் உட்காந்துட்டுப்பாங்க. இங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ், அதுதான் இவ்வளவு அமைதி. ஏன்னா என்னதான் எப்பவும் போடுவாங்க, என்னை பார்த்தா மாணவர்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ராணிமேரி கல்லூரியில் எப்பொழுதும் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இவற்றை காப்பாற்றுகின்ற அந்த கமிட்டியில் என்னை போட்டுருவாங்க. நான் ஒரு தடவை கூட ஒழுங்காக பேச்சையே என்னால் கவனிக்க முடியாது. யார் பேசுகிறான்னு போய் போலீஸ்கார வேலை செய்யத்தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். எனவே அப்படியெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப ஒரு பெரிய சீரியஸ் செமினாரோ அல்லது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டியோ கிடையாது. நம்மளில் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன், அவ்வளவுதான். மாணவர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த சில மணித்துளிகளை என்னோடு பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் சொன்ன பொழுது முதலாம் ஆண்டு விழா, இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பேசுகின்ற முதல் பெண்மணி என்று குறிப்பிட்டார். ஐயா எனக்கு நிறைய வந்து இந்த முதல் என்ற ஒரு எண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப ராசி உண்டு. படிக்கின்ற காலத்தில் நான் என்னுடைய முதுகலையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எங்களுடைய மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இப்போ தினம் தொலைக்காட்சியில் அடிபடுதே சங்கரன் கோவில், அதுதான்யா நான் பிறந்த ஊர். அந்த இடைத்தேர்தலால் அந்த ஊர் ரொம்ப ஒரு பெரிய பாப்புலர் ஆகிவிட்டது. என்னுடைய சங்கரன் ஐயனார் கோவில் எப்படி திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் உமையும் சரிபாதியாக, நம்மெல்லாம் 33 விழுக்காட்டுக்கு அடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே சிவபெருமான் 50 விழுக்காட்டினை தன்னுடைய மனைவி பார்வதிக்கு கொடுத்து சைவ சமயத்தில் 50-50ஆக பெண்ணுக்கு சரிபாதி இடத்தை கொடுத்த ஒரு சமயம். நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, எங்கள் வீடு வந்து மதுரையா அல்லது சிதம்பரமான்னு கேட்பாங்க. உங்கள் வீடு மதுரையா என்றால் அந்த வீட்டில் தாயின் ஆட்சி அதிகம். சிதம்பரமான்னு கேட்டால் அப்பா வச்சதான் கட்டளை. அப்போ நாங்கள் சொல்லுவோம் அது மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை திருச்செங்கோடு. அப்படின்னா ஆளுக்கு 50-50ன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற வீடாக இருந்தால் நீங்கள் திருச்செங்கோடுன்னு சொல்லணும் என்று வேடிக்கை நாங்கள் நிகழ்ச்சிகளில் சொல்வது உண்டு. எதற்காக சொல்லுகிறேன், சங்கரன் கோவில் என்பது நான் சொல்லுகின்ற வாழ்க்கை வரலாறு 30 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பெல்லாம் பிஜி முதுகலை படித்தல் என்பதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. மேடைக்கு வந்தால் வேறு வெனியே வேண்டாம், மாப்பிள்ளையே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படிக்கின்ற பொழுதே திருமணமாகி பிறகு குழந்தை பிறந்து மேடைக்கு வந்தவள். அப்படி பார்த்தாலும் முதல் பேச்சாளர் எங்கள் குடும்பத்தில் பேச்சாளர்களே கிடையாது. ஒரு காலத்தில் கலைமாமணி பட்டம் என்பது
திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற ஒரு பட்டம். ஆடணும், பாடணும், அல்லது ஒப்பனை, வில்லுப்பாட்டு எல்லாத்துக்கும் கலைமாமணி உண்டு, பேச்சாளர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அரசு விழாவில் நான் இந்த கோரிக்கையை வைத்தேன். பேச்சாளர்கள் உலகமெல்லாம் சென்று கம்பனையும் வள்ளுவரையும் இளங்கோவடிகளையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பேச்சாளர்களுக்கு நீங்கள் கலைமாமணி கொடுத்தால் என்ன என்று கேட்டேன். அந்த ஆண்டு முதல் முறையாக ஒரு பேச்சாளருக்கு கிடைத்தது கலைமாமணி, அது நான் தான். பெண்ணாகவும் நான் தான், பேச்சாளராகவும் முதல் கலைமாமணி பட்டம் எனக்கு தமிழக அரசு அளித்தது. அதே போல பேரறிஞர் அண்ணா விருது என்பது பெரும்பாலும் அரசியலோடு தொடர்புடைய ஒரு அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அண்மையில் கூட ஒரு வார பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். ஒரு ஆன்மீக பேச்சாளருக்கு 40 ஆண்டுகளாக தேவாரம், திருவாசகம், கம்பன் இப்படி ஆன்மீக துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அறிஞர் அண்ணா பெயரில் ஒரு விருதும் 1 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்பட்டது. அந்த விருதை பெற்றதும் நான் தான் என்ற வகையிலும். அடுத்ததாக மாநில தகவல் ஆணையர் என்றால் அது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, IAS. 25 ஆண்டுகள் IAS அலுவலராக இருந்து சீஃப் செக்ரட்டரி, மாநில தலைமை அலுவலக அதிகாரியாக உயர் பதவி பெறுகிறார்கள். அந்த சீஃப் செக்ரட்டரியும் இந்த மாநில தகவல் ஆணையரும் சரியான ஒத்த ரேங்க்னு சொல்லுவோம், ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடர் என்று சொல்லுகின்ற மிக உயர்ந்த ஒரு பதவியில் முதலாக நியமிக்கப்பட்ட தமிழ் படித்த பெண்மணி, அந்த பதவியில் இருக்கின்ற ஒரே பெண்மணியும் அண்மையில் ஓய்வு பெற்றவளும் நான் தான். எனவே நான் உங்களுக்கு சொல்ல விளைவதெல்லாம் ஏன் இத்தனையும் நான் சொல்றேன் அப்படின்னா, இத்தனையும் எப்படி சாதிக்க முடிந்தது? மிக அருமையாக ஒரு ஆங்கில பேராசிரியர் இந்த மேடையில் அற்புதமாக என்னை அறிமுகப்படுத்தினார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக அவர் என்னை அறிமுகப்படுத்தினார், அதற்காகவும் நன்றி. ஏனென்றால் தமிழ், ஆங்கிலம், மற்றொரு மொழி, கூடுதலான மொழி, 3 மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பல மேடைகளில் குழந்தைகளிடம் பேசியிருக்கின்றேன். எனவே எந்த அளவுக்கு நாம் மொழிகளை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக வெற்றி அடைய முடியும். ஒரு மனிதனின், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நான் பேசுறேன். ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண கிராம சூழ்நிலையில் பிறந்து பிறகு சென்னைக்கு வந்து இந்த அளவிற்கு வாழ்வில் உயர முடியும் என்றால் அந்த உயர்வை எது தரும்? பணம் தராது, பதவி தராது, குழந்தைகளை உங்களுடைய கல்விதான் தரும். உங்களுக்கு 5 படிகள் நான் சொல்வேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் 5 படிகள் நமக்கு உண்டு. முதல் படி கல்வி. ரொம்ப அழகாக உங்களுடைய தலைமை ஆசிரியர் இந்த ஓராண்டில் நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள், 1 வருஷத்துக்குள்ள இவ்வளவு செய்யணும்னு சொன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆல் த கிரெடிட் கோஸ் டு தி டீச்சர்ஸ். அவங்க எந்த அளவுக்கு பாடுபட்டாதான் உங்களை இந்த அளவுக்கு இவ்வளவு நிகழ்ச்சிகளை தயார் செய்ய முடியும். எனவே ஆசிரியர் பெருமக்கள் உழைத்திருக்கின்றார்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் சேர்ந்து உழைச்சிருக்கணும். அடுத்ததாக பள்ளி தாளாளர் அதற்கு உண்டான எல்லா வசதிகளையும் செய்து தந்தால்தான். அதனால்தான் நான் சொல்றேன், கல்வி என்பது நமக்கு எல்லா இடங்களிலும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு அமைந்திருக்கின்ற கல்வி, நல்ல பெற்றோர்கள், அருமையான ஆசிரியர் பெருமக்கள், தாளாளர் அத்தனையும் அமைந்திருக்கின்ற பொழுது அந்த அற்புதமான கல்வியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடிக்கடி கல்விங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். அந்த கல்விங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கல்வி என்பது கல்லுதல், அதுதான் பேசிக் வேர்டு, அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்முடைய அறியாமையை தோண்டுதல். தொட்டனை தூரும் மணற்கேணி. நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா மாணவர்கள் அதை முடிக்கணும், இல்லைன்னா நீங்கள் தூங்குறீங்களா முழிச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எந்த அளவிற்கு நாம் நூல்களை படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வர முடியும் என்பது வள்ளுவம். ரொம்ப அழகாக, எனக்கு ஔவையார் ரொம்ப பிடிக்கும். இந்த பகுதிக்கெல்லாம் ஔவையார் வந்திருக்கின்றார். சேலம், நம்முடைய தருமபுரி, இதெல்லாம் ஔவையாரின் கால்பட்ட பூமி. ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு அரசன் இருக்கின்றான், அவன்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது. ஒரு புலவன் இருக்கின்றான், இவங்க 2 பேர்ல யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டு என்ன சொல்றார், அரசனுக்கு அவனுடைய பவர், அவனுடைய அந்த எல்லைக்குள்ளதான் அவனுடைய செங்கோல் செல்லும். அவன் ஏதாவது ஆர்டர் போட்டான்னா மற்றவன் எவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒரு புலவன் நினைச்சா எங்க உலகத்துல போனாலும் அவனுக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு உண்டு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன்தேயமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு
சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் வந்திருக்கிறது கம்பன் கழகத்தில் பேச. இங்கே வர்றோம், ஒரு பேச்சாளரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு பெண் பேச்சாளர்னு எப்போ நினைப்பாங்க? நாம் சொல்கிறது ஏதாவது உருப்படியாக குழந்தைகளுக்கு போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தது அந்த கல்வி. அதைத்தான் சொல்றார், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நிறைய நகை போட்டுக்கிறது, அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சிறப்பு இல்லை. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. ஒரு மனிதன் அதை ரொம்ப அழகா பாரதிதாசன் சொல்வார், கற்பது பெண்கட்கு ஆபரணம் கெம்பு கல் வைத்த நகை தீராதரணம். உடம்புல போடுற நகை ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய சிறப்பை தராது. ஆனால் அதே சமயத்தில் அவள் படித்திருந்தாள் என்றால் எல்லா இடத்திலும் அவளுக்கு உரிய சிறப்பினை பெற முடியும். அப்போ முதல் படி எது என்றால் கல்வி. இந்த கல்விக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்றால், நமக்கு அந்த தைரியம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் நிறைய வெளிநாடுகளுக்கு தனியாக போகிறேன். படியாத எங்கள் ஊருக்காரங்க கேட்பாங்க, லண்டனுக்கு தனியாவா போனேன், அமெரிக்காவுக்கு தனியாவா போனேன். அவங்களுக்கு தனியாக பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பொம்பளை பிளேன் ஏறி போகலாங்கிறது இன்னமும் எங்கள் ஊருக்காரங்களால ஜீரணமே பண்ண முடியல. அந்த துணிவை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லுகிறோமே, தன்னம்பிக்கை, அதை எது தரும் என்றால் கல்விதான் தரும். ரொம்ப அழகாக சொல்கிறார், உங்களுக்கு எது பாதுகாப்பை தரும் என்றால், வள்ளுவர் அப்படியே யோசிக்கிறார், AK-47 கத்தியா கபடாவா, சினிமாவில் அப்படியே முதுகுலேருந்து நீளமாக உருகிறானே, எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், அவன் முதுகுலே வச்சிருக்கானே, அந்த முதுகு அது வெட்டாதா அந்த கத்தி, எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், அப்படி நீளமாக அப்படி உருகி யாய் அப்படின்றான். எல்லாம் பார்க்காம இருக்கிறதே நல்லது. குழந்தைகளின் அந்த புலன்களை கெடுக்கக்கூடிய ஆற்றல், வாரியார் சுவாமிகள் சொல்றார், 6 மாதம் படித்து தெரிந்து கொள்வதை அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதை 5 நொடிகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ கற்றலின் கேட்டல் நன்று, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன் சொல்றாங்க? நான் எவ்வளவு படிச்சானா உங்ககிட்ட அரை மணி நேரத்தில் இவ்வளவு செய்திகளை கொட்ட முடியும். படிக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, கேள். அந்த கேட்கறதை விட உங்க மனதை நல்ல வழிக்கும் கெட்ட வழிக்கும் செலுத்துகின்ற ஆற்றல் பார்வைக்கு உண்டு. அதாவது லண்டன்ல ஒரு நல்ல மெத்தட், லுக் அண்ட் லேர்ன் மெத்தட் என்பது அயல் நாடுகளில் இருக்கின்ற ஒரு ஆப்பிள்னா APPLE ஆப்பிள் கிடையாது. ஒரு ஆப்பிளை கண்ணில் காமிச்சு திஸ் இஸ் அ ஃப்ரூட், திஸ் இஸ் அன் ஆப்பிள், அப்படித்தான் பாட ஆரம்பிக்கும். அது ஒரு மெத்தட். ஆனால் ஒரு டீச்சரை கொலை செய்யறதுக்கு எது உதவுச்சு யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படின்னு சொன்னதுக்காக ஒரு ஆசிரியரை பணி நேரத்தில் கொல்லலாம் என்று ஒரு குழந்தையோட மனசு நினைக்குதுன்னா பார்வைக்கு இருக்கின்ற ஆற்றல். குழந்தை மேல நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அவன் சொல்றான், இப்படி குத்துனா அந்த டீச்சர் செத்து போவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏதோ கோவம் வந்தது குத்துனேங்கிறான். அப்படின்னா கொலை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய மோட்டிவ் அல்ல. அப்ப அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு. நாங்கள் அடிக்கடி ஒரு பட்டிமன்றம் செய்வோம், குழந்தைகளை யார் நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அந்த பொறுப்பு யாருக்கு அதிகம், பெற்றோர்களுக்கா ஆசிரியர்களுக்கா என்பது நாங்கள் எத்தனையோ வருஷமா செய்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்றம். ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வகுப்பில் 20 பேர் இருக்கிற இடத்துல 40 ஆகி 40 60 ஆகி சென்னை போன்ற நகரங்களில் 70க்கு மேற்பட்ட மாணவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் கல்லூரியில் பாடம் நடத்துகிறோம். எப்படி நீங்கள் செய்வோம்? குழந்தைகளை யார் நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அந்த பொறுப்பு யாருக்கு அதிகம், பெற்றோர்களுக்கா ஆசிரியர்களுக்கா என்பது நாங்கள் எத்தனையோ வருஷமா செய்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்றம். ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வகுப்புல 20 பேர் இருக்கிற இடத்துல 40 ஆகி 40 60 ஆகி சென்னை போன்ற நகரங்களில் 70க்கு மேற்பட்ட மாணவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் கல்லூரியில் பாடம் நடத்துறோம். எப்படி நீங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ங்கிறது எப்படி கொடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில்? பெற்றோர்களுக்கு தான் அந்த பொறுப்பு. நீங்க ரொம்ப அருமையாக ஒரு சின்ன புல்லட்டின் கொடுத்தீங்க, நான் உடனே படிச்சிடுவேன். ஏன்னா எந்த கல்லூரிக்கு சென்று ஆண்டு மலர்களை கொடுத்தாலும் உடனடியாக படிக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட உண்டு. அதுல இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ரொம்ப அழகான ஒரு 6 வரியில ஒரு ஆங்கில கவிதை. பிலீவ் யுவர் மதர் யூ வில் கெட் ஃபீலிங்ஸ், பிலீவ் யுவர் ஃபாதர் யூ வில் கெட் நாலேஜ், பிலீவ் யுவர் டீச்சர்ஸ் யூ வில் கெட் டிசிப்ளின், பிலீவ் காட் யூ வில் ஆல், பிலீவ் தீஸ் வேர்ட்ஸ் யூ ஆர் தி யூனிவர்ஸ். நேத்ரவதி அந்த பொண்ணு இருக்கலாமா, கிரேட் 8. ரொம்ப நல்ல அருமையான கவிதை. ஏன்னா இது போதும் ஒரு குழந்தைகளை நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு. அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்களோ அதை இட் should be expressed in good words. அந்த ஆற்றலை ஒரு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய இந்த ARRS கல்வி நிறுவனம் எங்கேயோ போப்பது, அதனுடைய எதிர்கால வளர்ச்சியை
என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நான்லாம் ஒரு 15 ஸ்கூலில் படிச்சிருப்பேன். என்னுடைய தந்தையார் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிற வணிக வரித்துறையில் அலுவலராக இருந்ததுனால 2 வருஷத்துக்கு ஒரு மூட்டை கட்டி நான் படிக்காத பல ஊர் தண்ணி பார்த்த ஆளுன்னு சொல்லலாம். பல ஊர்களில் பல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹால், இப்படி ஒரு அருமையான ஆடிட்டோரியம், இந்த எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதில் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம்னா உங்களுடைய வளர்ச்சி எங்கே? நான் இந்த கவிதையை படித்ததை நான் ரொம்ப அழகாக நினச்சி பார்த்தேன். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அந்த பாட்டு தான் இந்த கவிதை. இந்த குழந்தை என்ன ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காளோ அதனை நம்முடைய திரை வந்து நம்ம குப்பைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அந்த பையனை வந்து வச்சு நம்ம அதுக்காக சினிமா திரை, நம்முடைய சின்ன திரை எல்லாமே மோசம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்னப்பறவைகளை போல எல்லாவற்றிலும் இப்போ தெருவிலே போயிட்டுருக்கோம். போஸ்டர்ஸ் எவ்வளவோ அசிங்கமான போஸ்டர் இருக்குது. புத்தகங்கள் எடுக்கிறோம், அதில் எவ்வளவோ ஆபாசமான விஷயங்கள் இருக்குது. நெட்லேயும் வெப்சைட்லேயும் எத்தனையோ நமக்கு வேண்டத்தகாதது இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க நான் சொல்ல மாட்டேன். அனைத்தையும் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நண்பர்களோடும் சேர்ந்து அவற்றை பற்றி பேசுதல் வேண்டும். ஆனால் அன்னப்பறவைகளைப் போல எது இந்த வயதுக்கு உங்களுக்கு தேவை அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் இருக்கின்ற இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு துணிவினை எது கொடுக்கும் என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வாரே, அந்த மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவினை நமக்கு தருவது நாம் படிக்கின்ற கல்வி. எனவே இப்போ உங்களை நான் முதல் படியில் ஏற்றி இருக்கின்றேன். அடுத்த படி கேள்வி. படிக்க வாய்ப்பில்லை என்றால் என்ன செய்யலாம்? நிறைய கேட்கலாம். நீங்கள் தொலைக்காட்சியிலே எவ்வளவோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இப்போ விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர்ஸ், சின்ன குழந்தைங்க பாடுனா, இப்போ அம்மா வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி, என்னுடைய பொண்ணு வந்து எம்காம் சிஏ. ஸோ யூ வில் பி வெரி கிளாட். அவள் வந்து ஷீ இஸ் ரன்னிங் ஹர் ஓன் பிஸ்னஸ். ஒரு 10 கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். அதை வந்து ஒரு பெண்மணியால் செய்ய முடியுது அப்படின்னா அவங்களாம் அவங்களும் என் பேர் சாரதா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாரதா என்ற பெயர்லாம் கலைமகளுக்கு உரியது. எனவே அப்படி அவர்களும் மிக அற்புதமாக இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பதன் நலன்களை சொன்னார்கள். அவள் படிக்கிறப்ப இப்படிலாம் அவள் சொந்த தொழில் செய்வான்னு நான் நினைக்கல. படித்தாள். அவள் ட்ரிபிள் சென்டம் வாங்கினா, அக்கௌண்டன்சி, மேக்ஸ், காமர்ஸ், அது சீட்டு கிடைச்சது, படித்தா. ஆனால் அந்த கல்வி இவ்வளவு தூரத்திற்கு அது ஒரு சொந்த தொழில் நடத்துகின்ற அளவுக்கு உதவும் என்பது நாம் எதிர்பாராதது. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நாம் கேட்க வேண்டும். நிறைய எந்தெங்க வாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த கேட்கின்ற சுவையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ படித்து அடுத்து கேட்டு, மூன்றாவது உங்களுடைய முயற்சி. எல்லாருக்கும் வந்து வெற்றிக்கனி என்பது, இப்போ ஐயா வந்து இன்னைக்கு நல்லா கொண்டிருக்காரு. பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எளிமையா இருக்கு. ஆனா ஐயாவுக்கு முன்னால இருந்த தலைமுறை கட்டாயம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படியே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே 2 தலைமுறை கஷ்டப்பட்டாதான் 3வது தலைமுறைக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறப்போ அந்த முந்தின தலைமுறைகள் எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கிறத நாம் அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் எடுத்து சொல்லணும். நான் சொல்லுவேன், வெதர் யூ லிசன் ஆர் நாட். சில சமயம் அடுத்த தலைமுறைக்கு பிடிக்கவே இல்லை, இவளுக்கு வேலை என்ன பழைய கதையே சொல்றாங்களா இல்லையா வீட்டில்? ஆமாம், என் பேரன் சொல்கிறான், பாட்டி அவனுக்கு வந்து ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா 500. நான் சொல்கிறது 500ங்கிறது எவ்வளோ பெரிய தொகை அப்படின்னா, அந்த காலத்தில் நான்லாம் கஷ்டப்பட்டேன்னா, நீ வந்து ஒரு ஆசிரியருடைய மனைவி, நான் வந்து கமிஷனருடைய பேரங்கிறான். ஸோ அவனுக்கு அப்படியே போகுது. எல்லாமே ஏசி, கார் ஏசியாக இருக்கணும், வீடு ஏசியாக இருக்கணும், பள்ளிக்கூடம் ஏசியாக இருக்கணும், தேட்டர் ஏசியாக. அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டில் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற பொழுது பழையவற்றை நாம் கட்டாயமாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் படிக்கணும். நான் அடிக்கடி என் மாணவிகளுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? கண்டதை கேட்க பண்டிதனாவான், கண்டதை படிக்க பண்டிதனாவான். எதை வேணாலும் நம்ம படிக்க அதுலேருந்து ஏதேனும் ஒரு செய்தி கட்டாயமாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான செய்தி மாணவர்களுக்காக நான் சொல்கிறேன். யாருக்கும் வெற்றி என்பது எளிமையாக வரவில்லை. ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், அவனுக்கு வந்து படிப்புன்னா அப்படி ஒரு ஆசை. ஆனால் புத்தகம் வாங்க அவன் கையில் காசே கிடையாது. ஆனால் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவர்கிட்ட தான் இவன் வேலை செய்கிறான். அந்த பணக்காரர் வந்து வீட்டில் ஒரு ஜம்பத்துக்காக எல்லா புத்தகத்தையும் வாங்கி வரிசையாக அடுக்கி வச்சிருப்பார். ஆனால் படிக்க மாட்டார். படிக்க நேரம் கிடையாது, ஆர்வமும் கிடையாது.
இவன் ஒரு நாள் போய், ஐயா நான் அதில் ஒரு புத்தகத்தை ரொம்ப நாளாக எனக்கு படிக்கணும்னு ஆசை, நான் அது ஒரு 2 நாள் படிச்சுட்டு தரட்டா? ரொம்ப பத்திரம், நீ ஏதோ என்கிட்ட வேலை செய்கிறேங்கிறக்காக கொடுக்குறேன், பத்திரமா படிச்சுட்டு கொடுனாரு. வாங்கி கொண்டான், படித்தான். ஒரே நாளில் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டான்னு கம்பராமாயணத்தில் வர்றது மாதிரி படித்தே முடிச்சிட்டான். சரியான மழை, அந்த புத்தகத்தை வைக்கிறதுக்கு அவனுக்கு வீட்டில் இடம் இல்லை. என்ன செஞ்சான், வீட்டில் கூரையில் அந்த புத்தகத்தை சொருகி வச்சான். அவ்வளோதான், மழையில் கூரையும் இதாக போய் நனைஞ்சு அந்த புத்தகம் அக்கு வேற ஆணி வேற தொப்பெல்லாம் நனைஞ்சு கிழிஞ்சு போச்சு. இவன் போய் அந்த ஐயாட்ட போய் சொன்னான், ஐயா புத்தகம் ஊறி போய் கிழிஞ்சு போச்சுன்னு. அவருக்கு பயங்கர கோவம். நீ என் வயலில் 3 மாதம் கூலி இல்லாமல் வேலை செய்யணுன்ட்டார். வயலில் 3 மாதம் கூலி இல்லாமல் வேலை செய்து அந்த புத்தகத்திற்கு உண்டான கடனை அவன் அடைத்தான். ஆனால் அவன் மனசில் என்ன வைராக்கியம், அந்த புத்தகத்தில் இருந்த அந்த தலைவனை போல நாம் வரணும் 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 வரணும்னு இடைவிடாமல் முயன்றான். அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக மாறினான் அவன், அப்ரஹாம் லிங்கன். அவன் படிக்க ஆசைப்பட்ட புத்தகத்தோட பேரு ஹிஸ்டரி ஆஃப் ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வரலாறை படிக்கணும்னு ஆசைப்பட்டு இத்தனை கஷ்டப்பட்டு 3 மாதம் இலவசமாக வேலை செஞ்சவன் கடைசியாக என்ன பண்ணான், அதே மாதிரி ஜனாதிபதியாக மாறினான். அதை விட வேடிக்கை பாருங்க, அவன் ஜனாதிபதியாக மாறி பாராளுமன்றத்திற்கு போகின்றான். இவனுடைய பழைய கதை, அவங்க தந்தை செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளி. அதை தெரிஞ்ச ஒருத்தன் நிறைந்த கூட்டத்தில் அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்கிட்ட சொன்னான், என் காலில் போட்டிருக்கேனே ஷூ, இட் வாஸ் மேட் பை யுவர் ஃபாதர். அப்படியா, நம்மனா அவமானப்படுவோம், ஐயோ எல்லாருக்கும் முன்னாலும் இவன் இப்படி சொல்லிட்டானே. ஜார்ஜ் நம்முடைய அப்ரஹாம் லிங்கன் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே ஐம் வெரி கிளாட் அபவுட் இட். இந்த ஷூ பழுதானால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரேன். எனக்கு நாடாளவும் தெரியும், செருப்புகளை தைக்கவும் தெரியும். நல்ல மூக்கு அறுபட்டு போனாரு அந்த பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கணும். நம்ம பிறந்த குலம், நம்ம பிறந்த இடம், நம்முடைய ஃபேமிலி, ஐயோ இவங்கெல்லாம் கூட்டிட்டு எப்படி போறது, இவங்கெல்லாம் படிக்கலே நாகரிகமா நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நீங்க ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறப்போ, முன்னுக்கு வரணுங்கிறப்ப பின்னால எல்லாரும் பேசுவாங்க. தெரியாதா இவ அந்த காலத்துல இப்படி இருந்தா எல்லாரும் பேசுவார்கள். எல்லாத்தையும் குப்பையில போட்டு ஆண்டவன் எதுக்காக 2 காது கொடுத்துருக்கான், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நம்முடைய கருமமே கண்ணாயினார் என்று எவன் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறானோ, அப்படி முயற்சி செய்கின்றவனை தேடி தெய்வம் மடித்தட்டி கொண்டு வருங்கிறார் வள்ளுவர். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அந்த ஆக்கம்ங்கிறது செல்வம். அவ தேடி வந்துருவா. லட்சுமி நீங்க தேடி போக வேண்டாம், அவ தேடி வருவா. ஐயோ இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறானே, அவனை தேடி வர வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம், நமக்கு தாழ்வு மனப்பான்மை எந்த காலத்திலுமே இருக்கக்கூடாது. யார் உங்களை முதல்ல மதிக்கணும் தெரியுமா? நம்மை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீட்டில் போய் பிறந்தேன், சில பேர் அழுத்துக்குவாங்க, நம்ம இன்னும் பணக்கார வீட்டில் பிறக்கலாம். எல்லாரும் ஏஆர்எஸ் வீட்டில் பிறக்க முடியுமா சொல்லுங்க? எல்லாரும் அப்படி பெரிய BMW போக முடியாது. ஆண்டவன் அதுக்கு என்னென்ன உண்டோ அமைப்புகள் அது அப்படியே தான் இருக்கும். அதுல பிறந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம்னா ஐயா சந்தோஷப்படுவாங்க. அந்த காலத்துல இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுமா, எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சா இன்னைக்கு வேலை போட்டு கொடுத்தா, அவனும் வாங்கியிருக்கான் காருனா அது ஐயாவுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. அப்படி இருக்க வேண்டும். ரொம்ப அருமையா மௌலானா ஜாமீன், நான் எல்லாமே உயிரோடு வாழ்ந்தவர்களை பத்தி தான் உங்களுக்கு சொல்றேன். மௌலானா ஜாமீன் என்பவர் உலக புகழ் பெற்ற ஒரு பாரசீக கவிஞர், பெரிய தத்துவ ஞானி, மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, அவர் எந்த அளவுக்கு he loved himself அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் இருக்கிறப்போ எல்லா கதவையும் பூட்டி வச்சிருவார். ஜன்னல், முன்வாச கதவு, பின்வாச கதவு. வீட்டை விட்டு வெளியே போறப்போ எல்லாத்தையும் திறந்து போட்டு போயிடுவார். இது ரொம்ப நாளாக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் புரியல, என்ன இவர் இப்படி. நம்மள என்ன செய்வோம், வெளியே போறப்போ எல்லாத்தையும் பூட்டுவோம் இல்லையா, வீட்டில் இருக்கப்போ ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருப்போம். இவர் என்ன இப்படி செய்யறாரு? ஒரு நாள் அவர்கிட்டே கேட்டாங்க, நீங்க வெளியே போறப்போ எல்லாத்தையும் திறந்து போறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கப்போ எல்லாத்தையும் பூட்டிக்கிறீங்க. அவர் சொன்னார், என் வீட்டில் இருக்கின்ற பொருட்களில் மிக மிக விலை உயர்ந்த பொருள் நான் தான். எப்படி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை மதிப்பான பொருள் நான் தான். என்ன எவனாவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் பூட்டி என்ன பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். நான் வெளியே போறப்ப அவன் எதை தூக்கிட்டு போனா என்ன, பொட்டி சாமான் போனா போயிட்டு போகுது, நான் ஜாக்கிரதையா இருக்கேன், அவ்வளவுதான். அப்போ எந்த அளவிற்கு அவர் தன்னை நேசித்தார், அதை நம்ம கத்துக்கணும். தாழ்வு மனப்பான்மை என்பது எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது. கல்வி ஆயிற்று, அடுத்த படிக்கு வந்துட்டீங்க, கேள்வி ஆயிற்று, முயற்சி என்ற படிவுக்கு வந்து விட்டீர்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை. ஒரு சர்க்கஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கஸ். இப்பெல்லாம் எங்க வீட்டில் யாருமே போறதில்லை. அந்த சர்க்கஸ்ல யானையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூல்ல உட்காரும். எவ்வளவு பரிதாபமான ஒரு விஷயம் அது, ஆனா அது உட்காருது. இதை ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, ஒரு 100 பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பேட்டி எடுத்தாங்க.
முதல்ல அவங்க வந்து தேர்ந்து எடுத்தது யாருன்னா இந்தியா மாணவர்கள். நம்மெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு புராணம் கதைகள் நிறையா சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்க்குறோம். அப்போ அப்படி இந்திய மாணவர்கள் ஒரு 25 பேரை கூப்பிட்டு, எப்பா சர்க்கஸில் யானை ஸ்டூல் மேலே எப்படி உட்காருது? அதில் ஒரு பையன் சொன்னான், சார் யானை பிள்ளையார் சார், பிள்ளையாருக்கு மூஞ்சிர் மேலேயே உட்காருது, ஸ்டூல் என்ன சார் எந்த மூவில்? உண்மைதானே, மூஞ்சிர் மேலே யானை உட்காருது பிள்ளையாரு, அப்படிங்கிற ஸ்டூல் வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப் சார். அதனால பிள்ளையார் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் சார். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள எல்லாமே சமயம் ஒட்டிய வளர்ப்பு. ரஷ்யாவுக்கு போய் அங்கே ஒரு 25 மாணவர்களை கூப்பிட்டு யானை சர்க்கஸில் எப்படி உட்காருது? அவன் சொன்னான், சார் அவன்லாம் வந்து இந்த சுத்தியல் அருவி, நீங்கள் கம்யூனிசம் கொடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் அருவாள் இருக்கும், கொஞ்சம் ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற ஒரு மென்டாலிட்டி. உடனே அவன் சொன்னான், சார் அந்த பாகன் கையில் ஒரு சின்ன இது வச்சுருக்கான் சார், அங்குசம், அந்த அங்குசத்தால் யானையை குத்துவான் சார், அதனால அது பயந்து போய் அது வந்து சர்க்கஸில் அந்த இதில் போய் உட்காருது. அப்போ யானை அங்குசத்தால் குத்துவான் அப்படிங்கிற சிந்தனை ரஷ்ய மாணவர்களுக்கு. கடைசியாக வளர்ந்த நாடுன்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அமெரிக்கா, அங்கே கேட்டான். அவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து மனப்பாடம் பண்ணுற சிலபஸ் கிடையாது, எல்லாமே சொந்தத்தில் உங்களை எதிர்காலத்தில் அப்படி தயார் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பள்ளி தாளாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எல்லாமே சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்தல், அதுதான் வளர்ந்த நிலையில் இருக்கின்ற பள்ளிகளுக்கும் நாடுகளுக்கும் மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் நல்லது. இன்னொருத்தன் சொன்னதையே எவ்வளோ காலம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியும்? இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாணவர்களை கேட்டார்கள், எப்படி யானை வந்து சர்க்கஸில் ஸ்டூலில் உட்காருதுன்னு. யானைக்கு தன் பலம் தெரியாது, அதுதான் உண்மை. யானைக்கு தன்னுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிதுங்கிறது தெரிஞ்சா ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணும், அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அது பாட்டுக்கு வெளியே போயிடும். அதற்கு தன்பலம் தெரியவில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்வது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அந்த தன்மையை தருவது நம்முடைய கல்வியால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வினை கூறுகின்றார்கள். அடுத்ததாக, எல்லாமே வாழ்க்கையில் வந்து நல்லதா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன எடுத்து சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே அப்படியே ராஜா பாட்டை தூவிய அப்படியே மலர்கள் தூவிய பாதையாக வாழ்க்கை அமையாது. நல்லது கெட்டது எல்லாம் வரும். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. அண்மையில் ஒரு திரைப்படத்தில் அது வந்தது, ஆனால் அந்த டைலாக் நல்ல டைலாக், எல்லாம் நன்மைக்கே. நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதைகளை நீங்கள் நிறைய படிக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆங்கில பேராசிரியரே இவ்வளவு நல்ல தமிழாசிரியராகவும் இருக்கின்ற காரணத்தால் தயானந்த சரஸ்வதி அவர்களின் மேற்கோள் கதைகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின், நான் சொல்றது எல்லாமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கதைகள். அதில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற கதைகளை எல்லாம் மிக அற்புதமாக அவர் சொல்லுவார். ஒரு ராஜா இருந்தார். ராஜானா எப்போ ஒரு மந்திரி கூடயே இருப்பார். இன்னொன்று இங்கே இருக்கிற அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகளுக்கு கதை சொல்கிற பழக்கம் போய்விட்டது. எத்தனை அம்மாமார்கள் ஆனஸ்டாக சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறேன்னு? கை தூக்குங்க. நிஜமா? நீங்கள் சீரியல் பார்க்குறது, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எதையாவது டிவியில் போட்டு விட வேண்டியது, அந்த நேரம் திணிச்சிடுறது, அதுக்கு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு போய் படுத்துருதுங்க. கதை சொல்லுகின்ற பழக்கம் வரணுங்கிறதுக்காக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு பீரியடே வச்சுருக்காங்க, கதை சொல்லிகள் அப்படின்னு. எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க பிள்ளைகளுக்குன்னா எப்படி கேட்குறாங்கங்கிறீங்க. கதை சொல்லுவதுங்கிறதுங்க நமக்கு தலைமுறை தலைமுறையாக எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகளாக பாரதத்தையும் ராமாயணத்தையும் ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சோம். தாத்தா பாட்டி சொல்லி 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 கதைகள் காலப்போக்கில் தான் பின்னால் எழுத்து வடிவங்கள் பெற்றன. கதைங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். அதில் அவர் சொல்கிறார், ராஜா வந்து ரொம்ப மந்திரிகிட்ட கேட்டாராம், எப்பவும் பார்த்தாலும் என்னன்னு எல்லாமே நன்மைக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் ராஜா, நீங்கள் அந்த ஒரு போக்கினே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து வெற்றி அடையும், எல்லாம் நன்மைக்கேன்னு பேசிகிட்டு இருக்கப்ப ராஜா மாம்பழத்தை வெட்டினார். கை வந்து வெட்டி இந்த துண்டாக போய் விழுந்துருச்சு இந்த கட்டவர். ஐயோன்னு எல்லாரும் வந்து கட்டெல்லாம் போட்டாங்க. உடனே மந்திரியை பார்த்தார், எல்லாம் நன்மைக்கேன்னாரு. எப்படி ராஜாவோட கட்டவரலே போச்சு. இவரை கொண்டு சிறையில் போடுங்க, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் கட்டவரல் போச்சு, இவன் எல்லாம் நன்மைக்கே சொல்கிறார். இவனை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, இந்த கட்டவரல் போனதான். அப்புறம் ராஜாக்கு எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து வேட்டைக்கு போகின்றார் அரசன். வேட்டைக்கு போன இடத்துல வழி தவறி சென்று உள்ளே போய் ஒரு நரபலி கொடுக்குற கும்பலில் மாட்டினார் ராஜா. நல்ல கொழு கொழுன்னு இருப்பார்ல ராஜா. நான் உடனே அந்த கூட்டத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நல்லா கொண்டுட்டு இன்னைக்கு சரியான சாப்பாடு நமக்குன்னு அவரை எல்லாம் குளிப்பாட்டி நரபலி கொடுக்கறதுக்கு அந்த மேடையில் கொண்டு வச்சு, சினிமாலெல்லாம் ஒரு முரட்டு வருவான், ஒரு பெரிய அருவாளையும் தூக்கிட்டு அவன் வந்து நிற்கிறான். அவங்களுக்கே தாங்க முடியல, ஏன்னா ராஜாவுக்கு ஒரு விரலை காணும். அங்கம் குறைபட்டால் அம்பிகை அந்த இது காளி வந்து ஏற்றுக்க மாட்டான்னு அந்த குரு சொல்கிறார், அங்கே இருக்கிற ஒரு பூசாரி. உடனே பார்த்தாங்க, யோ உனக்கு ஒரு விரலையே காணோம், நீ அங்கஹீனமானவன், சாமுத்திரிகா லட்சணம் இருந்தால் தான் நாங்கள் வந்து பலி கொடுக்க முடியும், தோலைன்னு அவுத்து விட்டாங்க. விட்டோம் முளைச்சோன்னு ராஜா ஓடியா வந்துட்டான்.
வந்து அந்த மந்திரியை கூப்பிட்டான். மந்திரி, நல்ல வேலை நீ சொன்னிய இன்னைக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு. அது உண்மைதான்யா, இந்த விரல் போனதுனால இன்னைக்கு என் உயிர் பழைச்சது, எல்லாம் நன்மைக்கே. ஏன் இது என்ன நன்மைக்கு? நீ கூட வரல, நான் வருத்தப்பட்டேனே. நான் கூட வந்திருந்தா நான் சாமுதிக லட்சணத்தோட எல்லாம் இருக்கேன், என்ன வெட்டியிருப்பான் அவன். அதனால என்னுடைய நல்ல காலம் நான் ஜெயில இருந்தேன், உன்னுடைய கெட்ட காலம் நீ காட்டுக்கு போனான். ஆக நான் உள்ள இருந்ததான் எனக்கு நன்மையை தந்தது. அப்போ எதையும் நல்ல கோணத்தில் ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு போக முடியும்னு நினைக்கிறேன் விழாக்கு, முடியல, ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம கொடுத்து வச்சது. உடனே நம்ம அதையே போட்டு ஒரு மனைவிக்கு எங்கேயோ கூட்டு போகணும்னு கணவன் சொல்லி முடியலன்னா அவ்வளோதான், ஒரு பெரிய நரகமாக அந்த இல்லற வாழ்க்கையை அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்கிறோம், செய்ய முடியல, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பொறுத்து கொண்டு போகின்றவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எனவே மாணவர்களாக இருக்கின்ற நாம் அனைத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச், எல்லாவற்றையும் அண்மையில் மிகப்பெரிய சுவாமிகளாக இருக்கின்ற நம்முடைய தயானந்த சரஸ்வதி ரொம்ப அழகாக சொல்கிறார். பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாவற்றையும் இப்போ நான்லாம் வந்து இழந்தது நிறையா. நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா பார்த்தா என்ன, எல்லாம் வந்து நான் எதன்னு பிளான் பண்ணணும், ஒன்றுமே திட்டமிட்டபடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு மைனஸை ப்ளஸ் ஆக்குறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். எது குறை என்று ஆண்டவன் அமைக்கின்றானோ குறையை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நாம் பழகுதல் வேண்டும். எல்லாமே நன்மைக்கு. அந்த பாசிட்டிவ் அப்ரோச். ஒரு 3 நண்பர்கள் ரொம்ப வேகமாக ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. இது வந்து தயானந்த சரஸ்வதி சொல்கிறார். போயிட்டு இருக்க சமயத்தில் எதுக்கு ஒருத்தன் இவங்க 3 பேரையும் ஓவர்டேக் பண்ணி இன்னொருத்தன் போகிறான். அதில் 3 பேரில் ஒருத்தன் ரொம்ப ஜாதக நம்பிக்கை உடையவன், ஒருத்தன் இயல்பாக வாழ்க்கையில் எல்லாம் ஆஸ் இட் இஸ் நல்லதான்னு நினைக்கிறவன், இன்னொருத்தன் எதுக்கிட்டாலும் மற்றவங்கள குறை சொல்கிறவன். அந்த குறை சொல்கிறோன்னு சொன்னால் இவன் எங்கேயாவது போய் விழுந்து சாகத்தாண்டா போகிறான், எப்படி போகிறான் பாரு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் நம்ம பிறப்பிட்டதுலேயே நேரம் சரியில்லை, ராகு காலத்தில் பிறப்பிட்டோண்டா அப்படிங்கிறான் அவன். இவன் பேசாமல் தான் என்னடா என்னதும், அவன் என்ன ஸ்டைலாக ரஜினிகாந்த் மாதிரி வண்டி ஓட்டுறான் பார், அவன் வண்டி ஓட்டுற அழகை நீங்கள் பார்க்கலையா, அப்படி ஸ்டைலாக அப்படி திருப்பி போனான் பாருன்னு அவன் அதை ரசிக்கிறான். உடனே இவங்க திட்டிட்டு விட்டாங்க. ஒரு 2-3 மாதம் ஆச்சு. ஃப்ளைட்டில் போகிறாங்க. போகிற சமயத்தில் 3 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஹைஜாக் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட்டு. இப்போ இவன் சொல்கிறான், நான் பிறப்பிறப்பே மனைவி சொன்னா உங்களுக்கு பயணத்தில் கண்டம் இருக்குன்னு சொன்னா நான் அதை நம்பி கிளம்புனேனேங்கிறான். இன்னொருத்தான் ஐயோ 1008 பிஸ்னஸை விட்டுட்டு நான் இன்னைக்கு கிளம்புனேனே, நான் அவன் ஆஸ் இட் இஸ் பிஸ்னஸை நினச்சி புலம்புறான். இவன் பேசாமல் தான். என்னடா பேசாமல் இருக்க? இல்லை நம்மளை கொல்லாமல் இந்த முட்டுக்கு உயிரோட 3 நாளாக வச்சு சாப்பாடு போடுறாங்களேடா, நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்னா. ஒரு 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் அவங்கள சுமூகமான பேச்சுவார்த்தை முடிஞ்சு 3 நாள் கொண்டாந்து விட்டா சுனாமி. இவங்க இருந்த ஏரியா பூரா அடித்து இவங்க வீட்டையே காணோம். உடனே ஒருத்தஞ்சனா ஐயோ எனக்கு தெரியும் நீரால் நஷ்டம்னு என் ஜாதகத்தில் இருக்குது, என் வீடெல்லாம் காணோங்கிறான் அவன். இன்னொருத்தஞ்சனா பற்றியா நான் நினச்சேன் போகிறதுக்கு முன்னால் இன்சூர் பண்ணணும்னு, அதை பண்ணாமல் போயிட்டேன். இவன் பேசாமல் தான். என்னடா இப்போ பேசாமல் இருக்கேன்? நல்ல வேளை நம்மளை ஹைஜாக் பண்ணாங்க, நம்ம மட்டும் இந்த வீட்டில் இருந்தா வீட்டோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்போம், நாமளும் அடிச்சுக்கிட்டுல போயிருப்போம். ஏன்டா எதுலேயுமே நல்லது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அவன் தான் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஆள். ஜாதகம், ஜோசியம், பிஸ்னஸ்ஸு, காசு அதெல்லாம் வந்து ஒரு கூறு, அதுதான் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்க முடியாது. அது இருக்கட்டும், அதெல்லாம் நல்லதான். ஆனால் எல்லாவற்றையும் மீறி ரொம்ப அழகாக சங்க இலக்கியம் சொல்லுவோம், ஆற்று வழி படுவோம் புனை போல் ஆறுயிர் முறை வழி படுவோம். நாங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம். நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துகிறோம்? திட்டமிட்டு நடத்துகிறோமா, திட்டம் இல்லாமல் நடத்துகிறோமா? எப்படி நடத்துறீங்க? திட்டம் போடுறீங்களா இல்லையா? பிள்ளைங்க படிப்பு, கல்யாணம், வீடு கட்டுறது, லோன் வாங்குறது எல்லாமே யுவர் பிளானிங். விதவுட் பிளானிங் நம்ம எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. ஆனால் எங்கள் பட்டிமன்ற நடுவர் என்னமா சொன்னார், திட்டமிட்டு திசை தெரியாமல் போகிறோன்னாரு. பிளான் பண்ணுறதுல ஒன்றும் குறைச்ச இல்லை. ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது எதுவும் அக்கார்டிங் டு அது பிளான் நடக்கிறது கிடையாது. நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று அதுக்கு சொல்லுவோம் நம்ம மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறது. கடவுள் தான் நினைக்கிறாள், அப்புறம் நீ ஏன் நினைக்கிற, நீ ஏன் பிளான் பண்ணுற? ஆஸ் இட் இஸ் வாழ்க்கை எடுத்துக்கோ. அப்படி எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக, பிரச்சனை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் முடியும் என்பதனை தயானந்த சரஸ்வதி நூல் அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், சிலருக்கு முன்னால் போகிறவங்களுக்கு புளியோதரை கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு போனால், எங்கள் கோயிலெல்லாம் கிடைக்காது, சிவன் கோயிலில். பெருமாள் கோயில் போனால் புளியோதரை கிடைக்கும், லட்டு கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக போனால் சில சமயம் பழம் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு துளசி, ஒன்றுமே இல்லாமல் போனால் கடைசியாக ஜடாரி தான் கிடைக்கும். ஆனால் கோயிலுக்கு போனவங்க யாரும் நம்ம குறை சொல்கிறதில்ல, அவனுக்கு மட்டும் அது கிடைச்சிதே, இவனுக்கு மட்டும் இது கிடைச்சிதேன்னு. அதுதான் மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்காது. சிலருக்கு எல்லாமே அப்படியே கிடைக்குது, சிலருக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குது, சிலருக்கு ஏதோ கிடைச்ச வரையிலும் நமக்கு நிம்மதி என்ற அந்த புத்திக்கு பேர் தயானந்த சரஸ்வதி சொல்கிறார் பிரசாத புத்தி. கோயிலேருந்து வெளியே வர்றப்போ நம்ம சந்தோஷமாக தான் வருவோம்.
ஒருவேளை காலையில் வந்திருந்தா புளியோதரை கிடச்சிட்டோம், அதுக்காக காலையில் போக முடியுமா? நம்ம சனிக்கிழமை இருக்கிற வேலையை விட்டுட்டு முடியாது. கோயிலுக்கு போனோம், இறைவனை தரிசித்தோம், என்ன இருக்கோ அது கிடைக்குது. கிடைச்சதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அந்த மகிழ்ச்சியை, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எதில் கொண்டு வரணும்? அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், அந்த பிரசாத புத்தி ஒருவனுக்கு இருந்தது என்றால் வாழ்க்கை ரொம்ப அழகாக அமையும். எனவே பாசிட்டிவ் அப்ரோச் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று சொல்லுகின்றார். கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது, குழந்தைகளுக்கு நம்ம செய்கிற கொஞ்சம் கொடுக்குற நேரத்தை நம்ம கூட கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நாமெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த சூழ்நிலை வேறு. தொலைக்காட்சி கிடையாது, ரேடியோ கூட நான்லாம் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் வீட்டில் வானொலி பெட்டி வந்தது. எனவே அப்பா அம்மாவோட நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணோம். இப்போ நேரங்கள் குறைந்து கொண்டு போகின்றன. அந்த குறைவான நேரத்தை விவாதங்களில் செலவு செய்யக்கூடாது. ஒரு குரு சிஷ்யர், அந்த குருட்ட அந்த ஒரு ராஜா சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனைகளில் பேசியே என் நேரம் வீணா போகுது, என்ன செய்யலாம்னு ஒரு சீடன் கேட்குறான். அப்போ குரு தயானந்த சரஸ்வதி கதை பாருங்க. குரு சொல்கிறார், ஆர்குமெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது ஐயா மாதிரி பிஸ்னஸ் பண்ணா இருந்தாலும் சரி, அல்லது உங்களை மாதிரி குழந்தை சும்மா எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணுறோம்ல, அது நாட்களை வீணாக்கும். ஒரு முடிவு எடுக்கணும்னா டக்குன்னு முடிவை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு நம்முடைய சுவாமிகள். ஒரு ராஜா பூனை வாங்கினார், ரொம்ப அழகான நல்ல குண்டுன்னு இருக்கிற அற்புதமான பூனை. இப்போ ராஜா சொன்னார், பூனைங்கிற பேர் நல்லாவே இல்லை, வேறு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு தான் ஒருத்தர் எழுந்திரிச்சான். சிங்கம்னு வைப்போம், ஏன்னா அதுதான் காட்டுக்கே ராஜா. உடனே ராஜா நினச்சார், ஆமாம் சிங்கங்கிற பேர் நல்லா இருக்கு, நாளைக்கு சபை கூடி விவாதித்து முடிவு செய்யலாம். ஒரு நாள் போச்சு, மறுநாள் எல்லாம் வந்தாங்க, என்ன சிங்கமே வச்சலாம். உடனே இன்னொரு அமைச்சர் சொன்னார், இல்லைங்க சிங்கம் நல்லா இல்லை, அது அப்படியே உட்காந்துருக்கோம், மந்தம் முடிச்சது, புலி தான் வேகமாக பாயும், அதனால் புலின்னு பேர் வைப்போம். ஆமாம்மா வேகம் ரொம்ப முக்கியம், அப்போ புலின்னு எதுக்கு பூனைக்கு பேர் வைக்கிறதுக்கு இத்தனை யோசனை, புலின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு ராஜா சொன்னார். அதற்கு நம்ம எல்லாரும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நாளை வரலையும் யோசிக்கலான்னு எல்லாம் போயிட்டாங்க. மறுநாள் இன்னொரு அமைச்சர் சொன்னார், புலியின் வேகத்தை தானே நீங்கள் சொன்னீங்க, அந்த வேகம் ஆகாயத்தில் இருக்க மேகங்களை பாருங்கள் என்ன வேகமாக போகுது, மேகம்னு பேர் வைக்கலாம். அதில் ஒரு நாள் போச்சு. அடுத்த நாள் அமைச்சர் சொன்னார், மேகத்தை செலுத்துவது காற்று, காற்றுன்னு பேர் வைக்கலாம். அதில் ஒரு நாள் போச்சு. அடுத்த நாள் சொன்னார், எவ்வளோ பெரிய காற்றா இருந்தாலும் ஒரு சுவர், இப்படி ஒரு கட்டடம் இருந்ததுன்னா காற்று பிளாக் ஆகி அங்கே நின்றுடும், சுவர்னு பேர் வைக்கலாம் பூனைக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் ஒருத்தர் சொன்னார், செவரு கூட சரியில்லை, எலி இருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட செவத்துலையும் ஓட்ட போட்டு போயிடும், எலின்னு பேர் வைக்கலாம். இன்னொருத்தர் சொன்னார், அரசே எலியை கூட பிடிக்கக்கூடிய ஆற்றல் பூனைக்கு தான் உண்டு, பூனைன்னு பேர் வைக்கலாம். அதுதான் கரெக்ட், பூனைக்கு பூனை என்று பெயர் வைக்க 10 நாட்கள் ஆயிற்று. இதுதான் அந்த கதை. அதனால கூட்டம் கூடி நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. கணவனும் மனைவியுமாக இருந்தாலும், அல்லது அலுவலகமாக இருந்து முதல்வரும் மற்றவருமா இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் தம்பிகள் ஐயாவுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இவ்வளோ அழகாக நடத்திட்டு இருக்கீங்க, யாராக இருந்தாலும் டேக் டெசிஷன் இம்மீடியட்லி. அதை உட்காந்து இப்படி அப்படி நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 4 விதமாக வரும், அது வேஸ்ட் ஆஃப் டைம் என்கிறார் நம்முடைய சுவாமிகள் அவர்கள். அது மாதிரி கிடைச்சதை வச்சு ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கணும். குழந்தைங்களுக்காக இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ராஜா நிறைய மரம் வச்சார், காட்டில் வச்சு எல்லாம் 10 வருஷத்துல வளர்ந்தது. ராஜா என்ன செஞ்சார், ஒவ்வொரு மரத்துட்டியாக போய் கேட்குறார். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு கதை பிடிக்குன்னா, விலங்குகள் பேசும், மரங்கள் பேசும், புலி பேசும், நாய் பேசும், நரி பேசும், எலி பேசும். கதைகளில் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க, அப்பா அம்மா குழந்தைங்ககிட்ட பேசுறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் பிஸி, அவங்கவுங்க வேலையில் பிஸி, தொலைக்காட்சியில் பிஸி, சீரியலில் பிஸி. அதனால குழந்தை சித்திரக்கவியா என்னென்னமோ சுட்டு என்னென்னமோ குழந்தைங்க உண்டான நிகழ்ச்சி அதுங்க பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போய் ராஜா நின்னார். ஆலமரமே நல்லா வளர்ந்துருக்க, ரொம்ப அழகாக இருக்க, நீ நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ்கின்றாயான்னு ஆலமரத்திட்ட கேட்டார். ஆலமரம் சொல்லிச்சு, இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய மரத்தை கொடுத்துட்டு இத்தினூண்டு பழம் கொடுத்துருக்கேன், இழந்த பழம் மாதிரி இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மரத்துக்கு இத்தினூண்டு பழமானி, என் பழம் சைஸே எனக்கு பிடிக்கலன்னுச்சு ஆலமரம். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடுத்ததாக என்ன பண்ணார், அத்தி மரத்துக்கிட்ட போனார். அத்தி மரமே சப்பா அழகாக பழம் இருக்கு. நீல இல்லைங்க, ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க, அத்தி மரத்தை புட்டா அத்தனையும் சொத்தை, நீங்கள் அத்தி மரத்து பழத்தை புட்டிங்கன்னா உள்ளே பூரா புழு இருக்கும் நிறையா, என் பழத்தை யாரும் சாப்பிட பயப்படுறாங்க. அப்போ அத்தி மரத்துக்கும் இந்த திருப்தி இல்லை. பனை மரத்துக்கிட்ட போனால், பனை மரமே எவ்வளோ வேகமாக இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்க, வளர்ந்து என்ன பிரயோஜனம், நிழலே இல்லை, காஞ்ச சுள்ளிகளாக பார்த்து ஒடித்து போடுகிறேன், அடுப்பை மூட்டு. நீங்கள் காகம் கூடு கட்டுறதுல ரொம்ப கெட்டி, நம்ம விளக்குமாரெலாம் வெளியே வச்சோன்னா அத்தனை குச்சி உருகிட்டு போயிடும். ரொம்ப அற்புதமாக கூடு கட்டுகின்ற பறவை, அது ஒடித்து ஒடித்து காய்ந்த சுள்ளிகளை போட்டது. பாட்டி அடுப்பை மீண்டும் பற்ற வைத்தாள்.
கூலியாக ஒரு வடையை கொடுத்தால் காகம் மகிழ்ந்து உண்டதுன்னு கதையை முடிக்கிறான் அந்த புத்திசாலி. அப்ப என்ன தெரியுது? உழைப்பவனுக்குத்தான் இனி எதிர்காலம். ஏமாற்றுகின்றவர்களுக்கும் எத்தர்களுக்கும் இடமே கிடையாது. கதையிலே இடம் கிடையாது என்கின்ற பொழுது சமுதாயத்திலும் இடம் கிடையாது. அப்படி எவனாவது ஏமாத்தினா வச்சானா அவனுக்கு நம்ம ஊடகங்களோ பத்திரிகைகளோ அவனை பற்றிய செய்திகள் போடக்கூடாது. ஆனால் அதை போட்டால் தான் வியாபாரம் ஆகும் என்ற காரணத்தால் ஊடகங்கள் அவனை பற்றி அதிகமாக காட்டுது. செய்தித்தாள்கள் அவனை பற்றியே ரொம்ப சொல்லுது. அதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு நல்ல கதைகளை நாம் படித்தல் வேண்டும், நல்ல செய்திகளை நாம் படித்தல் வேண்டும், எல்லாவற்றையும் படிக்கணும். ஒரு நூலகத்துக்கு பாருங்கள், உங்கள் மேகசினை நான் 10 நிமிஷத்தில் படித்த ஒரு செய்தியை சொன்னேன் இல்லையா? படிக்கின்ற பழக்கம் குழந்தைகளுக்கு. நான் இங்கே நூலகத்தை பற்றி நம்முடைய முதல்வர் சொன்னார், ரொம்ப அழகான நூலகம் உங்களுக்கு இருக்குன்னு. அந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சாணம்னு சொல்கிறோம், அந்த சாணத்தை பற்றி ஒரு புது கவிதை நீங்கள் கேளுங்க. அந்த சாணத்தை கரைச்சி வாசலுக்கு நம்ம தெளிக்கிறோம். அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சா என்ன பண்ணுறோம்? பிள்ளையார்னு அதை கும்பிடுறோம். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பில் அதை விஞ்ஞானம்னு சொல்கிறோம். வரட்டின்னு தட்டி விற்றா அதை வியாபாரம்னு சொல்கிறோம். இந்த சாணத்தை வைத்து உங்களை போன்ற ஒரு மாணவன் எழுதிய கவிதை. பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது ஆன்மீகம், வாசலுக்கு கரைத்து தெளித்தால் அது சுகாதாரம், வரட்டி செய்து விற்றால் அது வியாபாரம், சாண எரிவாயு கருவியில் அது விஞ்ஞானம், பயிர்களுக்கு உரமாக இட்டால் அது விவசாயம், பக்குவப்படுத்தினால் சாணத்திற்கே இவ்வளவு மதிப்பென்றால் மனிதா பக்குவப்படுத்தினால் உன் ஞானத்திற்கு மதிப்பு ஏது. எவ்வளவு அழகு கவிதை. ஒரு கையால தொடுவதற்கு அருவருப்பு அடைகின்ற சாணம், சாணின்னு சொல்றோம். அந்த சாணத்தை வைத்து கூட இவ்வளவு நீதிகளை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது புது கவிதைகள் என்றால், நம்ம மரபு கவிதைகளை தான் படிப்போம், புது கவிதையெல்லாம் குப்பை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நல்லவைகள் எவற்றில் இருந்தாலும் படிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கு தான் என்பதனை சொல்லி, ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்க வேண்டிய முதல் படி, நீங்கள் ஏற வேண்டியது கல்வி. 2வது படி கேட்டல், 3வது படி முயற்சித்தல், இடைவிடாது முயற்சித்தல், 4வது படி பாசிட்டிவ் அப்ரோச், எதையும் நல்ல நோக்கத்தோடு பார்த்தல். இறுதிப்படியாக தன்னம்பிக்கை இருந்தது என்றால் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெறலாம் என்று சொல்லி, நீங்கள் எவ்வளவு மேலே போனாலும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு, அவர் சிந்தையர் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு, இதை வந்தனை செய்து மனதில் இருத்து வாயார வாழ்த்தேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று நாட்டுப்பற்று மொழிப்பற்றோடு ஆசிரியர்கள் மீது மரியாதை, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி உயர்ந்தன என்ற நினைவோடு நீங்கள் படித்து உயர்ந்து நீங்கள் படித்த கல்லூரிக்கும் உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை தேடி தர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நம் முன்னோர்கள் நல்ல பல கதை தந்தனர். அந்த கதைகள் அனைத்தும் பொய்தான் எனினும் புவிதனில் வாழ்க்கை நெறியை காட்டும் உன்னதம் அதுதான் என்று மகாகவி பாரதி சொல்வதைப் போல, தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் என்பதற்கொப்ப அமுதும் தேனும் எதற்கு உங்கள் பேச்சை கேட்கையிலே எங்கள் செவிகள் சொற்சுவை இன்பத்தால் நிறைந்தன. பாரதி சொன்னான் பெரிதினும் பெரிதுகள் கேட்டு மகிழ்ந்தோம் நாங்கள். நன்றி சிறப்பு விருந்தினருக்கு.